11/2/2024 இன்றைய நற்செய்தி மார்க்கு அதிகாரம் 1 இறைமொட்டுக்கள் 40 முதல் 45 வரை. பணம் இல்லாதவர்கள் மட்டும் ஏழைகள் அல்ல, உடல் நலம் இல்லாதவர்களும் ஏழைகள்தான். இல்லை என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர்கள் அனைவரும் ஏழைகள்தான். இதோ இன்றைய நற்செய்தியிலே உடல் அழகு இல்லாத ஒரே காரணத்திற்காக சமுதாயத்தை விட்டு தள்ளி வைக்கப்பட்டிருந்த, அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டிருந்த தொழு நோயாளிகளை தேடி சென்று இயேசு குணமாக்குவதை பார்க்கின்றோம். இயேசுவிடமிருந்து வரம் பெற ஓர் அழகான எளிய வழி அவர் வழியில் நடக்க முன்வருவதாகும். கிறிஸ்துவை போல நம்மால் வாழ முடியுமா? நம்பிக்கை வெற்றியோடு வரும், ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும். மலையை பார்த்து மலைத்து விடாமல் மலை மீது ஏறினால் அதுவும் நம் காலடிக்கு வரும். ஒளியை நோக்கா மலரில்லை, நீரை நோக்கா வேறில்லை, உம் புகழ் நோக்கா வாழ்வும் வாழ்வில்லை, வாழ்ந்தும் பயனில்லை. இயேசுவை போல வாழ முடியுமா? இன்று எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவர்களின் கண்களில் ஒன்று கங்கை, மற்றொன்று காவிரி. அவர்களை ஆற்றுவாரும் இல்லை, தேற்றுவாரும் இல்லை. இயேசுவை போல் வாழ நமது மனத்தை பதப்படுத்திக் கொள்வோமா? பழுத்த தென்னங்கீற்றை தண்ணீர் பதப்படுத்துகின்றது, தூண்டில் கம்பை நெருப்பு பதப்படுத்துகின்றது. இதோ நம் இதயம் புத்தளி பெற ஒரு சிறிய கதை. இளவரசி ஆலிஸின் மகள் டிப்திரியா தொண்டை அழற்சி நோயால் புழுவாக துடித்தாள். இந்நோய் ஒரு பயங்கர தொற்று நோய். எக்காரணத்தை கொண்டும் தன் மகளை கட்டிப்பிடிக்கவோ முத்தமிடவோ கூடாது என்று மருத்துவர் ஆலிஸை எச்சரித்திருந்தார். ஆனால் ஆலிஸின் மகள் மூச்சுவிட முடியாமல் திணறிக்கொண்டு, அம்மா, என்னை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுமா என்று கதறி அழுத போது ஆலிஸ் மருத்துவரின் எச்சரிக்கையையும் மறந்து தன் மகளை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தாள். அந்நோய் அந்நேரமே அவரை தொற்றிக்கொள்ள ஒரு சில நாட்களில் ஆலிஸ் இறந்தார். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். தொழு நோயாளிகளை தொடக்கூடாது என்ற சட்டத்தை மீறி இன்றைய நற்செய்தியில் கிறிஸ்து ஒரு தொழு நோயாளியை தொட்டு குணமளிக்கிறார். கிறிஸ்துவே ஏழைகளை ஏழையாக, தொழு நோயாளியிலே தொழு நோயாளியாக இருக்கின்றார். புனித பிரான்சிஸ் அசிசியார் ஒரு தொழு நோயாளியை ஆற தழுவி முத்தம் கொடுத்த போது அத்தொழு நோயாளின் முகம் கிறிஸ்துவின் முகமாக மாறியதை கண்டார். உடலை அழுகச் செய்யும் தொழுநோயை விட ஆன்மாவை அழுகச் செய்யும் பாவ தொழுநோய் மிகவும் பயங்கரமானது. அதற்கு மருந்துதான் என்ன? திருச்சபையில் தண்ணீரும் உண்டு, கண்ணீரும் உண்டு. தண்ணீர் திருமுழுக்கையும், கண்ணீர் ஒப்புரவு அருள் அடையாளத்தையும் குறிக்கின்றது. போலியான காரணங்களை காட்டி ஒப்புரவு அருள் அடையாளத்தை தவிர்க்காமல் அதை அடிக்கடி அணுகுவோமா? இந்த அருள் அடையாளத்தில் கிறிஸ்து நம்மை தேடி வருகிறார், தொடுகின்றார், அன்புடன் அரவணைத்து முத்தமிடுகின்றார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றும் அமைதியுடன் செல்க என்றும் உறுதி அளிக்கின்றார். உலகம் தர முடியாத அமைதியை அவர் நமக்கு வழங்குகிறார். பறவைகளால் பறக்க முடிகிறது, நம்மால் பறக்க முடிவதில்லை. ஏன் தெரியுமா? பறவைகளுக்கு நிறைய நம்பிக்கை உண்டு. நம்பிக்கைதான் பறவைக்கு இறக்கை, யானைக்கு தும்பிக்கை. நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு விடிவதெல்லாம் புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கைகளில், அவன் விழித்தெழுவதெல்லாம் புத்துணர்வு கலந்த எதிர்பார்ப்புகளில். ஆம், உண்மையிலும் உண்மை, கடவுள் மீது நம்பிக்கை வைப்பவர்களை எந்த சக்தியாலும் எதிர்க்க முடியாது. ஓர் அடர்ந்த காட்டின் வழியே ஒரு வழிப்போக்கன் சென்று கொண்டிருந்தான். திடீரென
அவன் முன்னே வந்த ஒரு பெரிய பூதம் அந்த மனிதனை பார்த்து, உன்னை நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதற்கு சரியான பதிலை சொன்னால் உன்னை விட்டு விடுகின்றேன் என்றது. அதற்கு அந்த மனிதன், சரி கேள் என்றான். அந்த பூதம், இவன் மீது கை வைத்தால் என் மீது கடவுள் கை வைத்து விடுவார் என சொல்லி அந்த இடத்தை விட்டு மறைந்து விட்டது. நம்பிக்கை என்பது கடையில் கிடைக்கும் பொருள் அல்ல, மாறாக அது ஒரு தெய்வீக வாழ்வு. அது கேட்பவர்களுக்கு கொடுக்கப்படும். நமது மனத்திலே நம்பிக்கை விதை முளைக்குமானால், அது செடியாக வளருமானால், அச்செடியில் அன்பு என்னும் மலர் மலர்வது உறுதி. அன்பு இருக்கும் இடத்திலே இறையன்பு பாரங்களுக்கு பாதமாக வரும், தோல்விகளுக்கு தோளாக வரும், பாமரருக்கு பாரியாக வரும். இறையன்பு அது நிழலை நிஜமாக்கும், சோதனையை சாதனையாக்கும், துயரத்தை மகிழ்ச்சியாக்கும். இன்று கூட எல்லாரும் அரிச்சந்திரன்களாக இருக்க முடியும். இறுதியில் இறைவன் வந்து அருள் புரிவதாய் இருந்தால். வானம் என்றால் 1000 விண்மீன்கள் உதிக்கும், வாழ்க்கை என்றால் 1000 சாதனைகள் படைக்கும் சூழல் உருவாகும். முட்கிரீடம் இன்றி பொற்கிரீடம் இல்லை. ரோஜா மலரை ரசிக்க விரும்பினால் அதில் தோன்றும் முட்களையும் ரசித்துத்தான் ஆக வேண்டும். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். மகிழ்ச்சி என்பது வண்ணத்து பூச்சியை துரத்துவதற்கு ஒப்பிடலாம். அப்பூச்சியை துரத்தினால் அது கைக்கு அகப்படாது. அதை துரத்துவதை விட்டுவிட்டு நமது கடமைகளை செய்ய ஆரம்பித்தால் அது தானாக நம் தோளில் வந்து அமரும். ஆம், நம் அன்றாட பணிகளை ஆண்டவருக்காக செய்தால் மகிழ்ச்சி நம்மை தேடி வரும் என்பது வெள்ளிடை மலை. அப்போது ஆண்டவர் உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டார், இது நிச்சயம். உதாரணமாக, ஒருவர் கடற்கரையில் மணிக்கணக்காக நின்று கொண்டிருந்தார். ஏன்? கடல் அலைகள் ஓய்ந்த பின் கடலில் குளிப்பதற்காக காத்து கொண்டிருந்தார். கடல் அலைகள் ஓய்வது எப்போது? அவர் குளிப்பது எப்போது? அலைகள் ஓய்வதில்லை. அவ்வாறே நமது பணிகளும் கவலைகளும் ஓய்ந்த பின் கடவுளை நினைப்பது என்பது ஒருபோதும் நடக்காத காரியம். காலமுள்ள போதே ஆண்டவரின் காரியங்களில் அக்கறை செலுத்த வேண்டாமா? கிறிஸ்து நம் உள்ள கதவை தட்டும் போது கதவை திறப்போமா அல்லது தட்டி கழிப்போமா? உதாரணமாக, பொம்மைகளுடன் விளையாடி கொண்டிருக்கும் ஒரு குழந்தை அம்மாவை கண்டவுடன் பொம்மைகளை தூக்கி எறிந்துவிட்டு அம்மாவை கட்டி தழுவுகின்றது. இவ்வுலகில் நாமும் அக்குழந்தையைப் போல் பல்வேறு காரியங்களில் ஈடுபடுவதால் கடவுளின் மேல் நமக்கு அவ்வளவு ஈர்ப்பு இல்லை. கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல் நம் நெஞ்சம் கடவுளுக்காக ஏங்கி தவிப்பதில்லையே. ஏன்? முடிந்தவன் சாதிக்கிறான், முடியாதவன் போதிக்கின்றான். நீ எதை செய்தாலும் உன் வாழ்க்கையின் முடிவை நினைத்து செய். ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லும் வாய்ச்சொல் வீரனாக இல்லாமல் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றும் கடமை வீரனாக திகழ்வோமா? கீழே விழுந்தாலும் மேலே எழுந்திருப்பேன், சக்கையாக மாறினாலும் சர்க்கரையாக இனிப்பேன், எத்தனை சவால்களை சந்தித்தாலும் சரித்திரம் படைப்பேன் என்று சூளுரைப்போமா? வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. விண்ணகத்தின் முன்சுவையை இம்மண்ணில் காண்போமா? நம்மை படைத்து இந்நாள் வரை கண்ணின் மணி போல் காக்கும் இறைவன் வழி சென்று அவருக்காக வாழ்வோமா? இறை பாதத்தில் இன்றும் என்றென்றும் நறுமணம் வீசும் வசந்த மலராவோமா? இயேசுக்காய் 8 திசையும் சான்று பகன்று இப்புவியில் இறைவன் எனும் தேனை பாரெங்கும் வழங்குவோமா? நமக்கு உதவிக்கரம் நீட்டி நமக்கு துணை செய்ய இறைவன் ரெடி, நாம் ரெடியா? சாதனை படைக்க எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் நாம் விடாமுயற்சியால் எதையும் சாதிக்கலாம். நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை ஆவலுடன் வரவேற்கும். சவால்கள் மேல் சவாரி செய்வதே
வெற்றிக்கு ஒரே வழி. ஊக்கமும் உறுதியும் உள்ள ஒருவரால் தான் செயற்கரிய செயல்களை செம்மையாக செய்ய முடியும். விடாமுயற்சி என்ற ஒற்றை நூல் சரியாக இருந்தால் வெற்றி எனும் பட்டம் நம் வசமே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசு நம்முடன் கூடி வருவார், உடன் நடந்து செல்வார். வாழ்வோமா இணைந்து அவருடன். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார்.